எல்லாருக்கும் இப்போ இருக்கிற நிறைய அம்மாக்களுக்கான ஒரு பெரிய அன்சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னா இது ஒன்று தான் நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பேபி, இன்னொரு பக்கம் கரியர். எதை எடுக்கிறது அப்படின்னே நமக்கு தெரியாது. இது 50 அது 50யாக இருக்கும். ஒரு கேர்ளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஃபினான்ஷியலி அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு நான் அதை பார்க்குறேன் கரியரை. எனக்கும் அப்படி தான். ஸோ என் பேபிக்கு 1 இயர் ஆகிடுச்சு. நம்ம ஜாபுக்கு போகலாம். நான் முன்னாடி அப்ளை பண்ணி வச்சிருந்த ஜாபு என்னமோ எதர்ச்சியாக எனக்கு கரெக்டாக வந்து கிடச்சிச்சு. இன்டர்வியூ சும்மா போய் வேலைக்கெலாம் போக வேணாம், சும்மா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்துட்டு வருவோம். நம்மளுடைய நாலேஜ் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன். போனோடனே ஃபஸ்ட்டே செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் பெரிய கொஷின் மார்க் வந்துச்சு. நம்ம குழந்தை அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய யோசனை. பட் எதை சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய யோசி ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் கேட்டப்போ உன் விருப்பம், உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் எனக்கு ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணணுன்னே எனக்கு புரியலை. இது 50 அது 50யாக இருக்குது. என்னால் இதை விட்டுட்டு அதையும் போக முடியல, அதை விட்டுட்டு இதையும் போக முடியல. ஏன் என்னால் இதை விட முடியல அப்படின்னா, இந்த குழந்தைய ஒரு 3 இயர்ஸ் வளர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அடுத்து செகண்ட் பேபின்னு ஒரு அவங்க நெக்ஸ்ட் அவங்களும் ஒரு 3 இயர்ஸ் வளர்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் ஆகிடும். நம்ம கரியர்லேருந்து வெளில வந்துடுவோம். அதுக்கப்புறம் நமக்கே இந்த வாழ்க்கை பழகிருமோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் என்னன்னாலும் நம்ம வேலைக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு பக்கம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எல்லோரும் சொல்கிறத கேட்கும்போது நம்ம செல்ஃபிஷாக இருக்குமோ அப்படிலாம் நிறைய தோண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே. சரி, நம்ம இந்த ஜாபை வந்து குயிட் பண்ணிடலாம், வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் மதியானம் டைம் போல். அப்போ ஒரு பர்சன், அவங்க யாருன்னு சொல்ல விரும்பலை, அவங்க எனக்கு அண்ணனா இல்லை என் தம்பியா இல்லை என் ஃப்ரெண்டா, அவங்க யார் எனக்கு அப்படின்னு அவங்களால இவங்க அப்படின்னால அவங்கள சொல்லவே முடியல. ஸோ அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் கால், அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு ஓகேவா, செலக்ட் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, டீச்சர் செலக்ட் ஆகிட்டிங்களா அப்படின்னாங்க. எனக்கு வந்து செலக்ட் ஆகிட்டேன், ஆனால் நான் போகிறதா வேணாமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, நான் எதுவும் தப்பு பண்ணுறேன்னு தோணுது அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை இது தான், இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த ஃபீல்டுலேயே நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் எடுத்த முடிவு சரிதான், நீங்கள் வந்து கரெக்டான பாதையில் தான் போகிறீங்க, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் என்ற ஒரு மோட்டிவேஷனாக பேசுனாங்க. ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் வந்து இல்லை, நமக்கு இந்த ஜாப் வேணாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சு வச்சுட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறமா அவங்க சொன்னதுக்கப்புறமா எனக்கு இந்த 50-50 மாதிரி கரியருக்கு ஒரு 85, இங்கே ஒரு 15 வந்துருச்சு. ஓகே, நம்ம கெரியரை பார்க்கலாமா, நம்ம நம்ம வந்து குழந்தைக்கு அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் வீட்டில் இருக்கிறப்போ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க அதாவது நம்மக்கிட்ட கால் பண்ணி ஒரு வார்த்தை உன்னால் முடியும்னு சொல்கிறப்போ நம்மளை தாண்டின ஒரு தைரியம் வரும். ஓகே, நம்ம மேலே தப்பு கிடையாது, நம்ம அதை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு தைரியம் கிடைக்கும். அதே மாதிரி ஆக்சுவலி நான் அவங்கள வந்து ஒரு காட் வாய்ஸாக தான் அந்த இடத்துல நான் அவங்கள பார்க்குறேன். ஒருவேளை அவங்க அப்போ எனக்கு கால் பண்ணாமல் இருந்திருந்தாலோ, ஒரு நான் சொல்கிறப்போ ஓகே உங்களுக்கு எது சரின்னு பண்ணுறதுன்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, கண்டிப்பாக நான் அந்த ஜாபை சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நான் அந்த ஜாபை குவைட் பண்ணிவிட்டு என் குழந்தைய பார்க்குற அந்த ஜாபை கண்டினியூ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணாது, என்ன மாதிரி ஒரு அந்த ஏஜில் ஒரு குழந்தைய வச்சுருக்கிற பொண்ணுக்கிட்ட அவள் ஜாபில் இருக்கா, ஒரு 2-3 பேர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், நீ என்ன மனநிலையில் இருக்க, உனக்கு கில்ட்டு ஃபீல் இருக்கா, என்ன நீ நினைக்கிற அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க. ஒரு 1 வீக் ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து என் குழந்தைக்கானது எல்லாமே நான் பார்க்குறேன், என்னையை பார்த்துக்கிட்டவங்க எல்லாரையும் இப்போ நான் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன், எனக்கு அது நல்லா தான் இருக்குது, நீ போ, உனக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ஸோ அவனுமே ஓகே, ரொம்ப தைரியமாக இறங்கியாச்சு. இந்த ஜாப் நான் சூஸ் பண்ணதுக்கான இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என் பையனோட எஜுகேஷன். அதாவது ஒரு குழந்தைக்கு நம்ம வீடோ இல்லை நகையோ அந்த மாதிரி சேர்த்து வச்சு கொடுக்கறத விட பல மடங்கு வலிமை வாய்ந்தது வந்து எஜுகேஷன், நான் நம்புகிறேன். ஸோ அதை நான் கண்கூடாக என் லைஃப்லேயும் பார்த்துருக்கேன், எத்தனையோ பேர் லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிடணும். நம்ம குழந்தைக்கு எதை கொடுக்குறோமோ இல்லையோ நம்ம நல்ல எஜுகேஷனை கொடுத்துடணும். டிசிப்ளின் அண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம நினைக்க முடியாத உயரத்தை போய் அவங்க தொடுவாங்க கண்டிப்பாக. நான் எத்தனையோ பேர் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். படிக்காத காமராஜர்கள் சில பேர், படித்து முன்னேறி பெரிய இடத்துல இருக்கிறவங்க பல பேரை பார்த்துருக்கேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் படிக்கிற ஸ்கூல்லே என் பையனுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அது ஒன்று தான் எனக்கு வேணும், என் பையன் நல்ல ஸ்கூலில் சேர்த்துடணும், அவ்வளோ மட்டும்தான் என்னோட தெரிஞ்சிச்சு.